திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் 5வதாக திருச்சதகம். இதில் 100 பாடல்களை அருளியுள்ள மாணிக்கவாசகர் அதனை 10 தலைப்புகளில் பிரித்து அருளியுள்ளார். இதில் 2வது தலைப்பு அறிவுறுத்துதல். இந்த தலைப்பில் மாணிக்கவாசகர் சிலவற்றை இறைவனிடத்தும் சிலவற்றை தனது நெஞ்சிடத்தும் கூறுவதாக அமைந்திருக்கிறது. ஆதலால் இருவருக்கும் இதனை அறிவுறுத்துதல் என்ற பொருள்படி அமைக்கப்பட்டுள்ளது. அறிவுறுத்தல் நாலடி தரவு கொச்சகப் கலிப்பா. திருச்சிற்றம்பலம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகிந்திடுவான் மிக பெரிதும் விரைகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையரா அன்பு எனக்கென் ஊடகத்தே நின்று உருக தந்தருள் எம்முடையானே. நான் உன்னிடத்து அன்பு இல்லாதவனாய் இருந்தும் உன் அன்பர் போல் நடித்து முத்தி உலகத்தில் புகும்பொருட்டு விழைகிறேன். ஆதலால் இனியாயினும் உன்னிடத்து அன்பு செய்யும்படி எனக்கு அருள் செய்ய வேண்டும் இறைவா. யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கேன் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மிதித்து மீறேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனே எம்பெருமான் என் மானே உன் அருள் பெற நாள் என்றென்றே வருந்துவனே. நான் பிறவி துன்பத்துக்கு அஞ்சமாட்டேன், இறப்பு துன்பங்களுக்கு அஞ்சுகின்றேன். மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் ஆள விரும்பேன். உன் திருவருளுக்கு உரியேன் ஆகும் காலம் எக்காலமோ என்று வருந்துவேன். ஆதலால் என் பிறவியை ஒழித்தருள வேண்டும். வருந்துவன் நின் மலர்பாதமவை காண்பான் நாயடியேன் இருந்து நலமலர் புனையேன் எத்தேன் நா தழும்பேற பொருந்திய பொற்றிலை குனித்தாய் அருளமுதம் புரியாயேல் வருந்துவனத்தமியேன் மற்றேனே நான் ஆமாரே. நான் உன் திருவடியை காணும் பொருட்டு மலர் சூட்டேன், நாத்தழும்பு உண்டாக துதியேன். இவை காரணமாக நீ உன் அருளாகிய அமிர்தத்தை தந்தருளாயானால் நான் வருந்துதலே அன்றி உனக்காளாகும் விதம் யாது? ஆமாறும் திருவடிக்கே அகங்குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தெளீர் கோமான் நின் திருக்கோயில் தூகேன் முழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே. அறிஞர் அறிவுக்கு புலப்படுவோனே, உன் திருவடிக்கு
ஆளாகும் பொருட்டு மனம் உருகுதலும் அன்பு செலுத்துதலும் பூமாலை புனைந்தேத்துதலும் புகழ்ந்துரைத்தலும் திருக்கோயில் பெருக்குதலும் மெழுகிடுதலும் கூத்தாடுதலும் முதலியவற்றில் யாதும் செய்யேன். ஆயினும் இந்த உலக வாழ்வை நீக்கி உன் திருவடியை பெற விரும்புகிறேன். உன் பெருங்கருணையால் என் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும். வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊடாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனதென்றவர் அவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயை என் சொல்லி வாழ்த்துவனே. ஆகாயம், மண், காற்று, ஒளி, ஊன், உயிர் முதலாகிய எல்லா பொருள்களாகியும் அவற்றின் உண்மை இன்மைகளாகியும் அவற்றை இயக்குவிப்பான் ஆகியும் யான் எனது என்று அவர்களையும் கூத்தாட்டுவானாகியும் இருக்கின்ற உன்னை என்ன சொல்லி புகழ்வேன்? வாழ்த்துதுவும் வானவர்கள் தாம் வாழ்வான் மனம் நின்பால் தாழ்த்துதுவும் தாம் உயர்ந்து தம்மை எல்லாம் தொழ வேண்டி சூழ்த்துதும் அது சுரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பறுத்திடுவான் யானும் உன்னை பரவுவனே. தேவர் உன்னை துதிப்பது தாம் உயர்வடைந்து தம்மை எல்லோரும் தொழ விரும்பியேயா. வண்டுகள் மொய்த்து ஒலிக்கின்ற கொன்றை மாலையை அணிந்தவனே, நான் அப்படியன்றி என் பிறவித்தன்மையை அறுத்து கொள்ள விரும்பியே உன்னை துதிக்கின்றேன். பரவுவார் இமையோர்கள் பாடுவனால் வேதம் குறவுவோர் குழல் மடவாள் கூருடையாள் ஒரு பாகம் விரவுவார் மெய்யன்பின் அடியார்கள் மென்மேல் அறவுவார் கழலினைகள் காண்பாரோ அறியானே. கடவுளே, உன் அருமை நோக்கி தேவர் உன்னை பரவுகின்றனர். வேதங்கள் ஓதி மகிழ்விக்கின்றன. உமாதேவி ஒரு பாகத்தை நீங்காது இருக்கின்றனர். மெய்யடியார்கள் கூடி காண்கின்றனர். நான் ஒன்றும் செய்திலேன். ஆயினும் என்னை உன் பெருங்கருணையால் ஆட்கொள்ள வேண்டும். அறியானே யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்தெம் பெரியானே சிறியேனை ஆட்கொண்ட பெய்களற்கு விரையார்ந்த மலர்தூவேன் வியந்தலரேன் நயந்துரைக்கேன் தரியேன் நான் ஆமாறேன் சாவேன் நான் சாவேனே. கடவுளே, சிறியேனை ஆட்கொண்டு அருளின உன் திருவடியை பாடுதல், மலர்தூவி மகிழ்தல், வியந்து அலறல், நயந்து உருகுதல் முதலியவற்றை செய்து உய்யும் வகை அறியாமல் உயிர் வாழ்கின்றேன். எனவே நான் இறப்பதே தகுதியாகும். வேனில் வேல் மலர் கனைக்கும் வெண்ணகைச் செவ்வாய்க்கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்துருகும் பால் நெஞ்சே
பூணலாம் நின்றுருகப் புகுந்தாண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீ மாலா வாழ்கின்றாயே. நெஞ்சமே, மலர்கடைக்கும் மாதர்க்கும் பதைத்து உருகி நின்ற நீ இறைவனது பிரிவுக்கு ஆற்றாது உருகி இறந்து படுவாய் அல்லை. ஆதலால் நீ பயனடையாது ஒழிகின்றனையே. வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே, வல்வினை பட்டாழ்கின்றாய் ஆழாமற்காப்பானை ஏத்தாதே. சூழ்கின்றாய் கேடுனக்கு சொல்கின்றேன் பல்காலும் வீழ்கின்றாய் நீ அவள கடலாய வெள்ளத்தே. நெஞ்சமே, வாழ்வது போல் நினைத்து வாழாது இருக்கின்றாயே. நான் வற்புறுத்திச் சொல்லியும் இறைவனை வழிபடுதல் இல்லாமல் உனக்கு நீயே கேடு சூழ்ந்து துன்பக்கடலில் விழுந்து அழுந்துகின்றாயே. உன் அறியாமைக்கு நான் என்ன செய்வேன்? திருச்சிற்றம்பலம். மாணிக்கவாசகர் அருளிய திருவாசகத்தில் 5வதாக திருச்சதகம். இதில் 100 பாடல்களை அருளியுள்ள மாணிக்கவாசகர் அதனை 10 தலைப்புகளில் பிரித்து அருளியுள்ளார். இதில் 2வது தலைப்பு அறிவுறுத்துதல். இந்த தலைப்பில் மாணிக்கவாசகர் சிலவற்றை இறைவனிடத்தும் சிலவற்றை தனது நெஞ்சிடத்தும் கூறுவதாக அமைந்திருக்கிறது. ஆதலால் இருவருக்கும் இதனை அறிவுறுத்துதல் என்ற பொருள்படி அமைக்கப்பட்டுள்ளது. அறிவுறுத்தல் நாலடி தரவு கொச்சகப் கலிப்பா. திருச்சிற்றம்பலம்.